ஹலோ ஃபேமிலி, குட் மார்னிங். ஸோ மணி கரெக்டாக 5. இது ஆடி 3வது வாரம். போன வாரம் வந்து நம்ம பெரியபாளையம் கோயிலுக்கு போனோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அண்ட் இந்த வாரம் எந்த கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்ப்போம் வாங்க. ஃபேம் கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த கோயில் பேர் என்னென்னா ஸ்ரீ மன்னாதேஸ்வர் ஸ்ரீ பச்சைமலை அம்மன் ஆலயம். ஸோ இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுல்வாயல், அம்பத்தூர் திருமுல்வாயலில் இருக்குது. நான் இதோட லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது தாங்க கோவில் என்ட்ரன்ஸ். கோவிலுக்கு சைடில் தான் கார் பார்க்கிங்லாம் இருக்குது. பைக் பார்க்கிங் வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பைக் பார்க்கிங். ஸோ அங்கேயே நீங்கள் பைக்லாம் பார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் பைக் பார்க் பண்ணலாம், பட் கார் அண்ட் ஆட்டோ தான் இங்கே நிறையா இருக்குது. ஸோ யாராச்சும் காரில் வந்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் போன வாட்டி பெரியபாளையம்ல பொங்கல் நம்ம வைக்கிறதுக்கு இடம் தேடின மாதிரி இதெல்லாம் இல்லை. ஸோ இங்கேயே வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம். இப்போ விளக்கு போட போகிறோம். இங்கே நார்மலாக நாங்கள் அந்த விளக்கு போடுவோம். ஸோ அதுக்கு 9 விளக்கு போட போகிறோம். உள்ள வந்த உடனே அம்மனோட சூலம். அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா விநாயகர் அண்ட் சத்தியகாம தேவி. ஸோ இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வராகி அம்மன் தேவி. ஸோ அம்மனுக்கும் விளக்கு போட்டாச்சு. மன்னாதேஸ்வரருக்கு விளக்கு போடுறோம். ஸோ இவர் தான் ஐயனார். ஐயனாருக்கும் விளக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ கால பைரவருக்கு கடைசி விளக்கு 9வது விளக்கு போட போகிறோம். கைஸ், நான் சொன்னது பொங்கல் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருக்குன்னு சொன்னாங்கல்ல. சாரி கைஸ், பொங்கல் வைக்கிறது எடுக்க முடியல. இப்போ காலையிலே எழுந்து வந்ததுனால கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷனாக ஆகிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் எங்கள் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு இந்த கோயிலுக்கு 2 பொங்கல் வைப்பாங்க. ஒன்று ஐயனாருக்கு, ஒன்று அம்மனுக்கு. அந்த ஐயனாருக்கு வந்து பால் பொங்கலும், அம்மனுக்கு வெல்லம் பொங்கலும் வைப்பாங்க. இதுதாங்க பால் பொங்கல். மக்களே, பெரிய பழைய அளவுக்கு கூட்டம் இல்லை இன்னைக்கு. ஸோ 50 ரூபாய் டிக்கெட் வாங்க வந்திருக்கோம். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு டிக்கெட்டை 2 பேர் போகிற மாதிரி 2 டிக்கெட்டு, அண்ட் ஒருத்தர் போகிற மாதிரி ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. சூழத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சண்முக வள்ளி தேவையானி அவங்க இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் அடி வாங்கினதுனால பாப்பா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு பபுள்ஸை வாங்கி கொடுத்தாச்சு. பபுள்ஸை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பபுள்ஸ் செய்யம்மோ, బబుల్స్ బాగా తీసుకొని చెయ్యి. guys, உள்ள போக போறேன். இதுதான் 50 rupees டிக்கெட், ஸ்பெஷல் என்ட்ரி. शिवदेक्रमां स्तांगिर महादेवां सत्सयमनां देशनमां पार्वतीनमां पराशक्रमां अष्टोत्तर कुंकुमार्चन समर्पयामि शिवांगिरमां स्तांगिर महादेवां तोगணுமா அங்க கேட்டு வாங்கிமா. அம்மா போறா. அர்ச்சனை பண்ணியாச்சு. ஸோ இங்கே வெளியே அர்ச்சனை பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஸ்பெஷல் என்ட்ரி வந்து உள்ளேயே கூப்பிட்டு போவாங்க. நார்மல் என்ட்ரி வந்து இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி அப்படி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும்.
காலை கொஞ்சம் இரு. இதோ இப்போ நாங்கள் படையல் போட வந்தாச்சு. இதோ உங்களுக்கு படையெல்லாம் போட்டாச்சு, தீபார்த்தனமும் காட்டியாச்சு. வந்தப்போ கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கேயே பொங்கல் கொஞ்சம் விறகு கூட வைக்கிறாங்க. ஒரு பண்டில் வந்து 40 ரூபாய். ஆக்சுவலாக அதுதான் இந்த கார்னரில் கேட் டோர் மேலே பார்த்தீங்கன்னா அதுதான் மொட்டை அடிக்கிற இடம். எல்லோரும் இப்போ பொங்கல் வைக்கிறதுனால நாங்கள் போக முடியல. பாப்பாக்கு இங்கே நான் முதல் மொட்டை அடித்தோம். ஃபைனலாக கோவிலேருந்து வெளியே வந்தாச்சு. சீக்கிரமாக போனதுனால கூட்டத்துக்கு முன்னாடி சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுதான் வெளியே வர்றதுக்கே போதுண்டா சாமின்னு ஆயாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. பை பாய்.